சூர்யா அவர்கள் நடித்த கருப்பு திரைப்படம் வெளியாகிறதா இருந்தது. சில காரணங்களாக கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திடீர்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது. வட மாநிலங்களில் மும்பை, புனே, வாரணாசி 3 இடங்களில் படம் திடீர்னு ஸ்க்ரீன் ஆகிடுச்சு. அங்கேருந்து படம் ஓடுறதை பார்த்துட்டு ரசிகர்கள் நிறைய பேர் கூப்பிட்றதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிது. தயாரிப்பாளர்களும் எல்லோரும் ரொம்ப மிக அதிர்ச்சி ஆனோம். ஏன்னா அங்கேருந்து படம் ஓட ஆரம்பிச்சது. அதுலேருந்தே கிளிப்ஸ்லாம் கட் பண்ணி போட ஆரம்பித்தாங்க. ஸோ உடனடியாக தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு யார் என்னங்கிறலாம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அது 1 மணி நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லி அவங்க படத்தை ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அது கூட அவங்க நாலேஜுக்கு இல்லை, நாங்கள் தான் கண்டுபிடிச்சி எந்த தேட்டரெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு இது ஒரு எரர் நடந்து போச்சு சார், எங்கள் சைடில் தப்பாச்சுன்றதை அவங்களும் அட்மிட் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம எல்லோரும் நம்முடைய கருமையான கண்டனத்தை, ஏன்னா இங்கே நம்ம இருக்கிறதுலே சேஃபஸ்ட் இந்த வேர்ல்டு கியூபுக்குள்ளே படம் இருக்கிறது தான், இங்கேருந்தே எங்கேயும் போகாதுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அது உடஞ்சி போனதில் மிகப்பெரிய அப்செட் ஆகிருக்கு. ஏன்னா அந்த மாதிரி இது மேலே இது நடக்கக்கூடாது என்பதற்காகவும் எப்படி நடந்து விசாரிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அவங்களும் தன்னுடைய தன்னலை விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. நாங்களும் எங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம். இருந்தால் கூட ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்பட்டதாக தான் நினைக்கிறோம். இது அது எவ்வளோ நேரம் ஓடிச்சு, நீ அதனுடைய பைரசி இப்போ வருமா, கொஞ்சம் நேரத்தில் வருமா, நைட்டு வருமா, நாளைக்கு வருமா, இது ஜனநாயகன் மாதிரி திருப்பி இது ஒரு பைரசியில் மாட்டிக்குமான்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது. ஏன்னா ஒரு 140 கோடி செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தால் தயாரிப்பாளர் நிலைமை என்ன ஆகிறது? ஏன்னா தயாரிப்பாளர்கள் ஆல்ரெடி ஓடிடி வியாபாரம் சரிந்து பாதிக்கும் கீழே விலை இன்றைக்கி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கும் வியாபாரத்துக்கும் கட்டுப்படியாகாமல் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண முடியாமல் தடுமாறக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இவ்வளோ பெரிய நடிகர் நடித்து இவ்வளோ பெரிய படத்துக்கே வந்திருக்குதுன்னா எதிர்காலத்தில் இது எல்லா படங்களுக்குமே பொருந்தும். இனிமேல் நிம்மதியாக ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகுதுன்ற கண்டிஷனுக்கு தமிழ் சினிமா தள்ளப்பட்டு விட்டது. இந்த மாதிரி நேரத்தில் இந்த பைரசிக்கு வழிவகக்கூடிய இந்த மாதிரி வகையில் நடந்துச்சுன்னா எங்களுடைய பெரிய ஆதாரமாக இருக்கக்கூடிய கியூப்லேயே நடந்தது பெரிய அதிர்ச்சி. அதை சரி பண்ணணும். இதுக்கு நீங்கள் எங்களுக்கு சரியான முறையான பதில் தரணும்னு கேட்டு தான் நாங்கள் கியூபுக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா ஃபைனான்ஸ் சைடில் எல்லா சைட்லேயும் ஓவர் ப்ரெஷர் இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துலையும் ப்ரெஷர் வந்துன்னா ப்ரொடியூசர் எங்கே போவார், எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு தெரில. அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே வந்திருக்கிறோம். எல்லா தயாரிப்பாளர்கள் தியாகராஜன் சார், தானு சார் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. அதனால் இது சார்பாக ஃபெடரேஷன் என்னன்னு சொல்லுங்கள். கியூபோட விளக்கம், ஆமாம் தவறு நடந்துருச்சு. இது வரைக்கும் என்னுடைய 20 வருஷ சரித்திரத்தில் இது நடந்ததில்லை. இது ஒரு ஹியூமன் எரர், பை மிஸ்டேக்காக ஒரு ஸ்டாஃப் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஒத்துக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா 140 கோடி படத்தோடைய தலையெழுத்தை ஒரு ஸ்டாஃபோட மிஸ்டேக் முடிவு பண்ணணும்னு சொன்னால், ஒரு எடிட்டரோட கேர்லெஸ் ஜனநாயகன் படம் வந்துருச்சுட்டாங்க. ஒரு ஸ்டாஃபோட கேர்லெஸ் கருப்பு வந்துருச்சுன்னா இது எங்கே போய் நிற்கிறது? இது அதனால் என்னுடைய கடும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம். இது எப்படி எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னு நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதுக்கான ஒரு காம்பன்சேஷனே நாங்கள் கேட்குறோம். ஏன்னா இது மிகப்பெரிய இழப்பு. அது அந்த மாதிரி போயிட்டுருக்குதுன்றக்காக நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை தொடர்ந்து வெளியிட முடியாது இல்லை சார். இப்போ கேடிஎம் கொடுத்துருக்காங்க, அதுதான் விஷயம். கேடிஎம் போயிருக்குது, படம் ஓப்பனாக இருக்குது, அதுதான் மேட்ரு. அதை அவங்க அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அட்மிட் பண்ணுறதுலாம் ஒத்துக்கணும். ஆமாங்க தப்பாகிடுச்சுன்னு சொன்னால் விட்டுட்டு போக முடியும். இது தப்பாகிடுச்சு, இது எதிர்காலத்தில் எப்படி தடுக்கப்படும், எங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது, இதை கேட்குறக்காக தான் வந்தோம். கியூப் மேலே எங்களுக்கு அபரிதமான நம்பிக்கை. இதுவரைலாம் அவங்களுடைய கேரியரில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இது முதல் முறையாக நடந்திருக்குது. இந்த நடந்ததுக்கு அவங்களுடைய தவறு இருக்குதுன்றதை அவங்க ஒத்துக்கினாங்க. அதுக்குரிய நஷ்டம் எடுக்க நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் போர்டில் வச்சு லீகல் டீமில் வச்சு பேசி பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சி. இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஸ்தம்பித்து நிற்குது. இது என்ன இருந்தாலும் இன்னி தினத்துக்கு படம் ரிலீஸ் பண்ண முடியலன்ற ஒரு சூழல் எவ்வளோ வேதனை, மன உளைச்சல் இருக்குதுன்றது திரைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தம் குடும்பத்தில் நடந்த மாதிரி தான் ஃபீலிங் தான் நாங்களாம் இங்கே வந்திருக்கிறோம். அதுக்கு கியூப் இம்மீடியட்டாக அதுக்கு ஒரு முடிவு எடுத்து பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. சார், தொடர்ச்சியாக இது போன்ற திரைப்படங்கள் பாதிப்புக்கு உள்ளாகிறது வரிசையாக பார்த்துட்டு வரோம். பெரிய திரைப்படங்களே நேரடியாக பாதிக்கப்படுறது, நேரடியாக தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுறது. இது முழுக்க கியூப் நம்மளுடைய பிரச்சனையே கியூபில் நடந்த அசம்பாவிதம் தவறு தான். அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அதுக்குண்டான ரெமெடி அவங்க பண்ணித்தரேன்னு இருக்காங்க. மீட்டிங்கில் வச்சு பேசுவாங்க, பண்ணிப்பாங்க. ஆமாம், அவங்க பண்ணித்தரேன்னு போர்டில் லீகல் டீமில் வச்சு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு இந்த வீடியோவில் தியேட்டர்லேருந்து வீடியோவே எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. படமே ஓடுது. அதை பார்த்துட்டு தான் அங்கேருந்து அனுப்புகிறாங்க எல்லாருமே. இப்போ முறையாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான அந்த பர்டிகுலராக அந்த படம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நான் சும்மா முடிஞ்சு இன்று இரவுக்குள் படம் வெளியாரு நான் நம்பிக்கையோடு இருக்கோம். ஏன்னா எல்லாருடைய கோஆபரேஷன் வேணும். இன்னைக்கு சினிமா ரொம்ப தடுமாறிட்டு ஊழியர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்க அது அந்த நிறுவனம் தான் எடுக்கணும், நம்ம எடுக்க முடியாது. நிர்வாகத்தை கேட்க முடியாது, எங்களுக்கு கேட்க முடியாது. நிர்வாகம் முடிவு பண்ணுறேன்னு இருக்காங்க, கண்டிப்பாக சொல்யூஷன் பண்ணுறேன்னு இருக்கிறாங்க. படம் ரிலீஸுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. கூடி சீக்கிரம் முடிஞ்சிருக்கு. படம் எல்லாம் ரிலீஸ் ஆகும். இன்று இரவுக்குள்ளேயே படத்தை ரிலீஸ் பண்ணி நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும்.
ஃபைனான்சர்ஸோட பேசிகிட்டு இருக்கோம். அவங்களும் வந்து இன்றைக்கி உள்ள சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுட்டு கோஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா வந்து இன்றைக்கி 90 கோடி ரூபாய்க்கு விற்கலாம்னு நினச்ச ஒரு படத்தை கொண்டு போய் இன்றைக்கி 40 கோடி ரூபாய்க்கு வித்துட்டு ரிலீஸ் பண்ணுறோம் ஓடிடியில். அதுதான் இன்றைக்கி நிலைமை, இல்லைன்னா அதுவும் விற்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அது கோஆப்ரேட் பண்ணோன்னு எதிர்பார்க்குறோம். அது சில இடத்துல ஒத்துழைப்பு கிடைக்கல, அதுக்காக தான் கொஞ்சம் போராடிட்டு இருக்கிறோம். விரைவில் இன்று இரவுக்குள்ள அது ஒரு முடிவு வந்துடும். முதல்வருக்கு இது கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, கண்டிப்பாக நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு ஒரே நிமிஷம், இதுக்கான சொல்யூஷன் சரியான முறையில் கிடைக்கல அப்படின்னால் கண்டிப்பாக தயாரிப்பாளர் சங்கம் வந்து முதல்வர் கண்டிப்பாக கொண்டு போகும். ஏன்னா நாங்கள் பல காலகட்டத்தில் சொல்லியிருக்கோம். இதே ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்போது உங்கள் ப்ரெஸ் மீட்லாம் கூப்பிட்டு என்ன சொன்னோம் அப்படின்னா, எந்த வகையிலும் செக்யூர் இல்லாத ஒரே ஒரு இது வந்து சினிமா மட்டும்தான். அதில் எந்த விஷயத்திலும் பாதிக்கக்கூடியது யார் அப்படின்னா தயாரிப்பாளர் தான் உங்களுக்கு வந்து. இதில் சரியான முறை தயாரிப்பாளர்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை முதல்ல கொண்டு போயிட்டு இதுக்கு அடுத்த கட்ட போராட்டமாக கூட நடக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. வட மாநிலங்களில் எத்தனை தேட்டரில் ரிலீஸ் ஆகிடுச்சு? அது 3 ஸ்கிரீன் மும்பை, வாரணாசி, புனே 3 சென்டர் ரிலீஸ். 3 சென்டரில் படம் ஆனாச்சு. 3 ஊர் எவ்வளோ சென்டருங்கிறது இப்போ அவங்ககிட்ட நாங்கள் டிமாண்ட். இன்னும் அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரியல, ஏன்னா அது உடனே அவங்க எடுத்துக்கிறது கொடுக்கல, அது இன்னும் லேட் ஆகுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து முக்கியமாக ரொம்ப சீரியஸ் இஷ்யூ. எங்களுடைய முதல்வர், எங்கள் துறை முதல்வர், அதனால் நிச்சயமாக அவருக்கு இந்த விஷயம் எல்லாமே புரியும். நாங்கள் சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவார். நாங்கள் அவர் நாலேஜ் எடுத்துகிட்டு போகிறதா தான் இருக்கோம். நாங்கள் அவருக்கு ஆல்ரெடி ரொம்ப பேரதிர்ச்சின்னு இருக்காரு. உண்மையாக ஒரு பேசுகிற கண்டிஷன்லையோ ஒரு நார்மலாகவே இல்லவே இல்லை. ஒரு ஆக்டிவான ஒரு சுறுசுறுப்பான ஒரு தயாரிப்பாளர் வந்து முடங்கி போயிருக்கிறாரு. தயாரிப்பாளர் பாதிச்சிருக்காருங்க கதை இவ்வளோ பேர் வந்திருக்கும். இவ்வளோ பெரிய சங்கத்தில் கூடிய எல்லாருமே வந்திருக்கு அப்படின்னா, இல்லை சக தயாரிப்பாளர் வந்திருக்காங்கன்னா அவரோட பாதிப்பு, அவரோட பெயின், அந்த வழி வந்து எல்லாருக்கும் தெரியணுமேங்க. எல்லாரும் வந்திருக்கோம். கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகும். இதுக்கு எல்லாமே கூட இருப்போம் வந்து கண்டிப்பாக நடக்கும். அந்த கியூ கூட கடந்த காலங்களில் முரண்பாடு இருக்கிறத பார்த்துட்டே வரும் தயாரிப்பாளர் சங்கத்தோட. இதுக்கு மாற்று முறையை இதுக்கு மேலே தயாரிப்பாளர் சங்கம் யோசிக்குமா இந்த மாதிரி நடவடிக்கைகள்? இல்லை சார், கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சொல்யூஷன்ஸை தேடுவோம் வந்து உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக. ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்து இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2017 இந்த இஷ்யூஸ் ஓடிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. கண்டிப்பாக அதுக்கு ஒரு மாற்று யோசனை கண்டிப்பாக கூடி சீக்கிரம். ஏன்னா திரும்ப சொல்கிறேன், ஒரு 2000 ரூபாய்க்கு நீங்கள் கொலுசு வச்சிங்கன்னா கூட அதுக்கு ஒரு செக்யூர்ட் இருக்குது வந்துட்டு. ஒரு சாதாரண ஒரு அண்டா குண்டா அடகு வச்சிங்கன்னா கூட அதுக்கு ஒரு செக்யூர்ட் இருக்குது. இத்தனை கோடி ரூபாய் கடனை வாங்கி எடுத்து பண்ணக்கூடியதுக்கு எந்த வகையிலுமே செக்யூர்ட் இல்லை. ஏன்னா ஒரு எல்லாருமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு லெட்டரை பாஸ் பண்ணி தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு டப்பிங்காக இருக்கட்டும், ஒரு கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், கியூபாக இருக்கட்டும், வாட் எவர் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு. அப்போ இதுக்கு இல்லை அப்படியே கண்டிப்பாக கடந்த சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இறுதி வரை கேள்வி, தயாரிப்போட நிலை என்ன சார்? எப்படி இருக்குது இந்த நேரத்தில்? ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு சந்திக்க நேரிடுமா இந்த மாதிரி ஒரு சம்பவம்? சார் 200% சார். உங்களுக்கு எப்படி இழப்பு தான் சார் வந்து உங்களுக்கு. அந்த இழப்பு ஜாஸ்தி ஆயிருங்கிறத வந்து நிற்கிற எல்லாருமே உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பிடி தயாரிப்பாளருக்கு வந்து இழப்பு தான் சார் உங்களுக்கு வந்துட்டு. அதே மாதிரியே இப்போ சூர்யா சார் படங்கள் வெளியாகுதுன்றப்போ சமயத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் அந்த திரைப்படங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்து சேரும். இப்போ அந்த மாதிரியான ஏதாவது திட்டமிட்டு இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டதுன்ற மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கா? இல்லை, அந்த மாதிரிலாம் இந்த விஷயத்தை நாங்கள் திசை திருப்ப விரும்பல. ஏன்னா அவருடைய கடைசி படங்களெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை வரல, அந்த மாதிரிலாம் வரல. எனக்கு அந்த மாதிரி விஷயம் இல்லை. இல்லைம்மா, இதுக்கான சரியான தீர்வு எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னால், இன்னைக்கு நைட்டுக்குள்ள சரியான தீர்வு கிடைக்கல அப்படின்னால் கண்டிப்பாக முதல்வர்கிட்ட முறையிட்டு இந்த தயாரிப்பாளருக்கான இதை வந்து சொல்யூஷன் பண்ணி கொடுப்போம் தயாரிப்பாளர் சங்கம். 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.